கமலஹாசனுடைய தக் லைஃப் படத்தை தமிழ்நாடு பூரா பத்திக்கிட்டு எரிஞ்சிற மாதிரி பண்ணுறதுக்கு, அவர் படம் சூப்பராக ஓடுறதுக்காக 2 மாநில மக்களை கிட்டத்தட்ட காவு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டாரு. படத்துக்குள்ள சரக்கு இருக்கோ இல்லையோ படம் ஓடிடும். தப்பு பண்ற நீதிபதிகள், தப்பு பண்ற மேஜிஸ்ட்ரேட் மேல ரொம்ப சீரியஸான நடவடிக்கை எடுக்கணும். இதுல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது இதுல பொருந்தாது. ஒரு பானை பால்ல ஒரு சொட்டு விஷம்ங்கிறது தான் பொருந்தும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் நாடு. கமலஹாசன் பேசினதை விட பெரிய தப்பு அந்த நீதி அரசர் பேசினது. உயிர்ப்புடன் வாழ்க. வணக்கம். நம்ம எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சினிமாவை பற்றி பேசியே ஆக வேண்டிய மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே அரசியலாக்கி பழகிற நாகரிக உலகத்தில் சினிமாவையும் முழுசாக அரசியலாக்கிட்டாங்க. இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம் தக் லைஃப். அதாவது இப்போ தான் ரெட்ரோ பற்றி பேசியிருந்தோம். அதாவது எப்படின்னா முழுக்க சினிமா விளம்பரத்துக்காக சினிமாவை செலவில்லாமல் விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பிரச்சனைகளை ஒரு படம் ரிலீஸ் அப்போவும் பெரிய ஸ்டார்கள் கிளப்புறதுங்கிறது ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ரஜினிகாந்த் அரசியல் வர்றேன்னு சொல்லி ரொம்ப அப்படியே பாவலா பண்ணது பூராமே அவர் ஒவ்வொரு திரைப்படம் வெளியிட போகிறதுக்கு முந்தி அப்படி அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே தீவிரமாக ஆக்ரோஷமாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கோம், ரஜினிகாந்த் கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டார், அவர் ஸ்டண்ட் அடிக்கிறாரு. அதாவது எப்படின்னா அவருடைய சினிமாவை மிகப்பெரிய அளவில் மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங். அதே விஷயத்தை விஜயும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். பட் என்ன ஒரு விஜய்க்கு சிக்கல் ஆகிட்டுன்னா, தேரை இழுத்து தெருவில் விட்டதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஜயை கொண்டாந்து இழுத்து விட்டாங்க. அவரும் எதுக்குள்ள காலை விடுறோன்ற ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கிறார். நம்ம சூர்யா 10 கோடி ரூபாய் முதல் நாள் வசூல்லேருந்து 10 கோடி ரூபாயை அறக்கட்டளைக்கு நூற்கடை கொடுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு பாவலா பண்ணி அதை வச்சு ஃபிலிம் கட்டினார். அது எடுபடாதுன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி அது எடுபடலை. பட் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் பயங்கரமான பிரில்லியன்ட்னா பிரில்லியன்ட் பை பர்த். ரொம்ப திறமையானவர். நடிப்பில் மட்டும் இல்லை, பல விஷயங்களில் திறமையானவர். அவர் என்ன பண்ணார், அவர் பல்வேறு விஷயங்களில் ட்ரெண்டிங் பண்ணி பார்த்துட்டு இப்போ சமீபத்தில் என்ன பேசுனா எங்கே பேசுனா குறைஞ்சது 2 ஸ்டேட்டு பற்றி எரியுங்கிறது அவருக்கு தெரியும். அதாவது இப்போ என்ன சிக்கல்னா, கமலஹாசன் சொன்னது சரி அப்படின்னு சொல்லி வந்தா நம்ம கமலஹாசனை ஆதரித்த மாதிரி, கமலஹாசன் சார்ந்து இருக்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை ஆதரித்த மாதிரி ஆகிடும். கூடுதலாக என்னென்னா, அந்த அரசியல் இயக்கம்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு ஃபிலிம் காட்டுறதுக்கு தான். அதாவது இன்னும் சொல்லப்போனால் கணக்கு அமைக்கிறது, இந்த பல்வேறு ரெய்டுகள்லேருந்து தப்பிச்சுக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதேமாரி பச்சைமுத்து SRM காலேஜ், அதாவது எப்படின்னா புதிய தலைமுறை டிவி, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். இப்போ அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தோ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நெருக்கடியில் இருந்தார். இருக்கிற கட்சிக்காரன் பெரிய ரவுடிகள் இருக்கிறவங்க பூரா டொனேஷன் கட்டிகிட்டே இருந்தான். அவங்க கொடுத்து மாறலை. ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு கொடுக்கறத விட நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அது மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம். இப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி கன்னடத்தின் தாய்மொழி அப்படின்னு சொல்லி, அதாவது தமிழ்லேருந்து வந்தது தான் கன்னடம்னு சொல்லி 2 ஸ்டேட்டை பற்றி எரிய வச்சிருக்கிறார். இதில் என்னென்னா, இவங்க பண்ணுற அரசியலில் இவங்க பண்ணுற ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சினிமாவை பெரிய அளவில் மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு. அதில் இந்த தடவை பாதிக்கப்பட போகிறது 2 ஸ்டேட்டோட மக்கள்.
தமிழர்களும் கன்னடர்களும், தமிழ்நாடும் கர்நாடகமும். கர்நாடகத்தில் வந்து இது ஒரு உண்மையை சொல்ல போனால் இவர் ஒரு சாதாரணமான விஷயத்தை தான் சொன்னார். ஆனால் எதை சொன்னால் பத்தி எரியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொன்னார். எந்த இடத்துல சொன்னால் பத்தி எரியும்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னார். ஒரு விதத்தில் அவரோட நோக்கம் தப்பு தான், ஆனால் அவர் சொன்ன செய்தியில் தப்பு இல்லை. இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த செய்தியை எங்கே சொல்லணும், எப்போ சொல்லணும், எதுக்கு சொல்லணும் கணக்கு இருக்குது. இந்த தடவை அவர் சொன்னது சுயநலத்துக்காக, அவர் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவருக்கு தெரியும் கர்நாடகத்துக்குள்ள படம் ஓடணும்னு அவசியமே இல்லை, தமிழ்நாட்டில் ஓடனா போதும். தமிழ்நாட்டில் ஓட வைக்கிறதுக்கு அப்போ ஒரு பெரிய இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசணும், அவ்வளோதான். அதை கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன சிக்கல்னா, கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே இது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதே மாதிரி அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது எவ்வளோ பெரிய கலவரம் வெடிக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. கர்நாடக துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, தமிழர்கள் அங்கே வர்றாங்களே, தினசரி இத்தனை பேர் வர்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. நம்ம ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம், ஏன்னா அதை வச்சு நம்ம நம்மளே ஒரு கலவரத்தை உருவாக்கிட வேண்டாம். அப்போ இங்கே பேச ஆரம்பிச்சிருவாங்களே, கிட்டத்தட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகத்திலேருந்து இங்கே வர்றாங்களே, நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நினைச்சதை, அவர் படத்தை ட்ரெண்டிங் பண்ணணும்னு நினைச்சாரு, அதை சாதிச்சிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஒரு விஷயம்னா, படத்தில் சரக்கு இருக்கோ இல்லையோ, படத்தை பற்றி ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தோடனே அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு சிந்தனை வந்துடும் நிறைய பேருக்கு. இதில் பெரிய ஒரு விஷயம், மாஸ்டரோட மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, தமிழ் மொழி தொன்மையான மொழி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே தோன்றிய தமிழ் அப்படிங்கிறது தான் உண்மை. உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திற்கே லெமூரியா கண்டம் தான் முதல்ல தோன்றியது. அங்கே தோன்றிய மொழி தான் தமிழ். இப்போ நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம கமலஹாசன் பேசுனது சரின்னு சொன்னால் நம்மளே தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் பிரச்சனைகள் உருவாக்குற மாதிரி ஆகிடும். இவர் சொன்னது தப்புன்னு சொன்னால் நம்மளே தமிழை தாழ்த்துன மாதிரி ஆகிடும். நல்லா இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சேலையை தூக்கி முள்ளில் போட்டுட்டா அதை எடுக்கிறதுல எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள்ங்கிறது வந்து கமலஹாசனுக்கு தெரிஞ்சே தான் அந்த சேலையை தூக்கி முள்ளில் போட்டிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியும் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டாரு. அவர் படத்துக்குள்ள சரக்கு இருக்கோ இல்லையோ படம் ஓடிடும். எழுதி வச்சுக்க, படத்தில் சரக்கு இருக்கோ இல்லையோ படம் ஓடிடும். ஆனால் அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ தமிழ் படம், கமலஹாசன் படம் இல்லை, தமிழ் படத்தையே நாங்கள் வந்து கர்நாடகத்தில் ஓட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டாள் நாகராஜோட குரூப் எல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. பட் இப்போ ஓடிடியிலலாம் போட்டார் அப்படின்னா, ஓடிடியில் வர்ற படங்கள் எல்லாம் போய் இவங்க தடுக்க முடியுமா? ஆக மொத்தத்தில் கமலஹாசனுடைய தக் லைஃப் படத்தை தமிழ்நாடு பூரா பத்திக்கிட்டு எரிஞ்சிற மாதிரி பண்ணுறதுக்கு, அவர் படம் சூப்பராக ஓடுறதுக்காக 2 மாநில மக்களை கிட்டத்தட்ட காவு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டாரு. எது எப்படியோ இவங்க சினிமா ஓட்டுறதுக்கு 2 ஸ்டேட்டோட 2 மாநிலங்களோட மக்களை கிட்டத்தட்ட மோதிக்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. ட்ரெண்டிங் பண்ணுங்க, பட் இந்த மாதிரி மக்களுடைய உயிரையும் மக்களுடைய வாழ்க்கையும் பணையம் வச்சு சினிமா ஓட்டுற மாதிரி ட்ரெண்டிங் எல்லாம் பண்ணாதீங்கிறது மாஸ்டரோட ஒரு கருத்து. இதுல ஏதாவது ஒன்று நம்ம பேச போனோம்னா கண்டிப்பா அவர் தமிழை பத்தி சொன்ன கருத்து உண்மை, சத்தியமான உண்மை. தமிழ் வந்து மூத்தது தான், உலகத்திலே முன்னோடியான மொழி தமிழ். லெமூரியா கண்டத்துல உருவானது. உலகமே முதல்ல பூமி தோன்றினதே லெமூரியா கண்டத்துல தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால தமிழ் மொழி மூத்த மொழிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை பேச வேண்டிய இடம் எது, இந்த பொருளை பற்றி பேச வேண்டிய நேரம் எதுன்றது அப்படின்னு கேட்டா அவர் தப்பான இடத்துல போய் பத்த வச்சுட்டு வந்துட்டார். இதுல என்ன மாஸ்டரோட மனசை காயப்படுத்துற அளவுக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதோட விடாம அவர் இன்னும் விளம்பரத்துக்காக கர்நாடகா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ போடுறாரு. படத்தை கர்நாடகத்தில் ஓட்டுறதுக்கு பாதுகாப்பு வேணும். இப்ப நீதிபதிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு போதை ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன், அதிகார போதை. தங்களுடைய வரம்புக்கு மீறி பேசுறாங்க ஒரு கோர்ட்ல. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இப்ப இருக்கிற எல்லா கோர்ட்லயும், இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்லயும் வீடியோ எடுக்கிறாங்களா, எல்லா விஷயத்தையும், எல்லா நீதிபதிகள் நடத்துற விஷயத்தையும் வீடியோ எடுக்கிறாங்களா? வீடியோ எடுத்தா நீதிபதிகளோட விஷயம் பூரா அம்பலத்துக்கு வந்துடும், நீதிபதிகள் பண்ற தப்பு பூரா அம்பலத்துக்கு வந்துடும். ஆனா இந்த விஷயத்த வீடியோ எடுத்து, நீதிபதியை வீடியோ எடுத்து, வக்கீல வீடியோ எடுத்து, அவர் நீதிபதி வந்து அரசியல் பேசுற மாதிரி பேசுறாரு. அவர் சட்டத்துக்கு உட்பட்டு தன்னிட்ட கொடுத்த பேப்பரை வச்சுக்கிட்டு என்ன அவர் சொல்லணுமோ அதான் சொல்லணும், என்ன செய்யணுமோ அதான் செய்யணும்.
இதை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு அரசியல்வாதி மாதிரி இந்த வாட்டாள் நாகராஜுடைய ஒரு குரூப்ல இருக்கிறவங்க பேசுவாங்கல்ல, என்ன பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு நீதிபதி பேசுறாரு. ஒரு நீதிபதிங்கிறவரை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோம், யுவரானருங்கிறோம், மயிலாடுங்கிறோம், கடவுளுக்கு இணையா வாழும் கடவுள்களா நீதிபதிகளை பாக்குறோம். ஆனா அவங்க நடந்துக்கிற விஷயம் ரொம்ப மனசு கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கு. என்ன ஒண்ணு செய்யலாம், இது ஒரு நல்லது. எப்படின்னா எல்லா நீதிமன்றங்கள்லையும் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு என்ன பண்ணி இன்னைக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரோட்ல தெருவில் சந்தில பந்துலாம் கேமரா வச்சு வீடியோ எடுக்கும் பொழுது நீதிமன்றத்தில் வீடியோ எடுக்கிற தப்பு. நீதிமன்றத்தில் வீடியோ வச்சுட்டாலே நீதிபதிகள் பண்ற தப்பு, மேஜிஸ்ட்ரேட்ஸ் பண்ற தப்பு, ஜஸ்டிசஸ் நீதி அரசர்கள் பண்ற தப்பு பூரா நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது இதுல பொருந்தாது, கண்டிப்பா பொருந்தாது. ஒரு பானை பால்ல ஒரு சொட்டு விஷம்ங்கிறது தான் பொருந்தும். ஒரே ஒரு நீதிபதி, ஒரு நீதி அரசர், ஒரு மேஜிஸ்ட்ரேட் பண்ற தப்பு எல்லாரும் மேலையும் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுது. அதனால இப்ப தப்பு பண்ற நீதிபதிகள், தப்பு பண்ற மேஜிஸ்ட்ரேட் மேல ரொம்ப சீரியஸான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தையே திருத்தலாம், தப்பு இல்லை. கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு காணணும். ஒரு சில நீதிபதிகள் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுற நீதிபதிகள் நான் பார்த்திருக்கிறேன். நம்ம எதை வேணாலும் பேசலாம், யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப அந்த நீதிபதி பேசினதை வீடியோ எடுத்து கம்ப்ளீட்டா எல்லா மீடியாக்களையும் போட்டாங்க. இப்போ அந்த நீதிபதியை ஒரு குற்றவாளி ஸ்தானத்துக்கு உள்ளாயிட்ட மாதிரி என் மனசுக்கு படுது. என்னன்னா ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீய மொழி தீய இவருடைய பேச்சுக்கள், இவருடைய கேள்விகள் அதிகமாக்கிட்ட மாதிரி தெரியுது. சரி, அப்படி கேட்டாலே வச்சுக்கோ, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் மாதிரி அதை வீடியோ எடுக்காம, எடுத்தாலும் அதை வந்து பப்ளிக்ல வெளியிடாம வச்சிருந்திருக்கணும். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே, அதாவது நீதியரசரே இப்படி பேசிட்டாருங்க போது மக்கள், சாதாரண மக்கள்கிட்ட எப்படி இருக்கும், ஓ இது வந்து நம்ம மொழியை கேவலமா பேசிட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சாதாரண ஜனங்க கூட அது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துட்டு போராட ஆரம்பிச்சிருவாங்க. கர்நாடகத்தில், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் நாடு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இஷ்யூன்னு மக்கள் எடுத்துக்கல. 2 மாநில மக்களோட உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி கமலஹாசன் பேசுனதும் தப்பு, அந்த கர்நாடக நீதியரசர் பேசுனது கமலஹாசன் பேசுனதோட மோசமான தப்பு. ஏன்னா அவரும் பெரிய அறிஞர் கிடையாது, தமிழ் அறிஞரோ கன்னட அறிஞரோ கிடையாது, பெரிய ஆராய்ச்சியாளர் கிடையாது. இருக்கிற வழக்குல இந்த இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது மட்டும்தான் அவருக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத பத்தி மட்டும்தான் அவர் டிஸ்கஸ் பண்ணணும், அதை பத்தி மட்டும்தான் அவர் தீர்ப்பு கொடுக்கணும். அவரோட லிமிட்ஸ் கடந்து அவர் பேசியிருக்கிறார். இதை விட பெரிய குற்றவாளி யார் அப்படின்னா, இதை வந்து மீடியாக்கள்ல வெளியிட்டவர்கள். அந்த வக்கீல் கெஞ்சறதையும் வீடியோ எடுத்து அதை மீடியாக்கள்ல வெளியிட்டாங்க பாருங்க. கமலஹாசன் பேசினதை விட பெரிய தப்பு அந்த நீதி அரசர் பேசினது. அந்த நீதி அரசர் பேசினதை விட மிகப்பெரிய தப்பு இதை வீடியோ எடுத்து மீடியாக்கள்ல போட்டது. தயவு செஞ்சு 2 மாநில மக்களுடைய உணர்வுகளோட விளையாடாதீங்க. அது நீதி அரசரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நிறைய மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். வர்மக்கலை, மர்மக்கலை இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா நோய் இல்லாத வாழ்க்கையும் குற்றம் இல்லாத உலகமும் உருவாகுங்கிறதுக்காக நம்ம இந்த பணியில் ஈடுபட்டிருக்கோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வர்மக்கலை மர்மக்கலை உலகம் பூரா பரவறதுக்கு, உங்கள்கிட்ட முழுசா வந்து சேர்றதுக்கு, நீங்களும் உங்களுடைய வாரிசுகள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உங்களால முடிஞ்ச நன்கொடை கொடுங்க. வணக்கம், நன்றி, உயிர்ப்புடன் வாழ்க.